நீங்க போன்ல இந்த கேமரா கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா இந்த கேமரா பக்கத்துல இருந்து கதைச்சா உங்களோட போன்ல இதை நீங்க கொண்டு போடலாம். சோலார் கேமரால டபுள் லென்ஸ் இப்ப உங்களுக்கு தேவையா டபுள் லென்ஸா இருந்தா பெஸ்ட். ஏன்னா 2-3 கேமராலே அலோவ் முடியும். இது வந்து 360 ரூபாய்க்கு சுத்தி பாக்கும். அப்போ நாங்களே எதிர்பார்க்கல புதுக்குடியிருப்புல செய்யலாமான்னு எதிர்பார்க்கல. புதுக்குடியிருப்புல எப்படி ஒரு கடை இருக்குமானே நீங்க எதிர்பார்க்கல. சோலார் சிம் கேமரா இதுக்கு சிம்மும் போடும். சிம்மும் போடும். இதுக்கு ஆப்பிரிக்கா போறேன்டா கயன் வீட்டு லைட் ஆன் பண்ணுங்கோண்டா உடனே ஆள் அங்க தாட்டிட்டு பாருங்க 10 வெளிநாட்டுக்காரருக்கு இது முக்கியமா கட்டாயம் திருப்பி வைக்கிறேன். இங்க அப்படி இல்ல, உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை கொழுவி பாருங்க. பிடிக்காடி கரடி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு சூட்டபிளான அப்படியே போறோம். இதுல மாதிரி ஒரு நல்ல ஒரு முயற்சி. உண்மையா இதெல்லாம் எங்களை நாட்டுக்காரர் பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் எடுத்து பிரமிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல வளர்த்து விடணும். நல்ல விஷயம். உண்மையா பெரிய விஷயம். இப்ப இந்த இடத்துல வந்து ராசாத்திக்கு கேமரா வேற போதா? நீ ராசாத்திய சுத்தி யார் நடமாடினாலும் எங்களுக்கு தெரியும். தெரியுதா? இதுல தெரியுதா? வீடியோல தெரியுதான்னு வேறங்க. மற்றது இதுல நாங்க கதைச்சா வந்து அதுல கேட்கும். இந்த ஹலோ ஓவர் கயனங்க நினைக்கிறீங்க உடனடியா வாங்க. இது வந்து அதுல கேக்குது. இரவுல கூட கள்ளன் வரையலாம் நீ ராசாத்திக்கு பக்கத்துல. ஏண்டா வந்து நேற்று முந்தினாது எல்லாமே வந்து நாங்க கதவை திறந்துட்டு அப்படியே படுக்கிறோம். விடிய எழுப்பி பார்த்தா எல்லாம் திறந்திருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திருக்கிறோம். நாங்கள் புதுக்குடியிருப்பு வந்துட்டு ஜெரிந்த வீட்டை போயிட்டு இப்போ புதுக்குடியிருப்பு டவுன்ல நிற்கிறோம். என்ன புதுக்குடியிருப்பு டவுன் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கேன்? கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே வந்து வளர்ச்சி. இங்கால பக்கம் வந்தாலே இயற்கையான குளங்கள் வயல்கள் எல்லாருமே ஞாபகம் பெறும். மற்றது கணக்கு பேர் வந்து இந்த ஊர்களில் இருந்து போயிருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் என்னத்துக்காக இந்த டவுன்ல நிற்கிறோம் வேண்டாம், என்னத்துக்கு நிற்கிறோம்? டப்பண்டு வாழ்ந்துட்டு நாங்கள் ஜெரிண்ட வீட்டை இருந்துட்டு டவுனுக்கு வந்துட்டோம். எங்களோட வீட்டில் வந்து வீடு செய்த நாங்கள்லாம் எங்களோட ராசாத்தியில் வந்து சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஒரு வீடுண்டா என்னென்ன இருக்கணும்? சட்டி சாப்பாடு, தண்ணி வசதி இருக்கணும், கரண்ட் வசதி இருக்கணும், எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வசதி செய்யாம சிசிடிவி கேமரா வீட்டில் நாங்கள் ஒரு காலத்துல ஆடம்பரமா இருந்தே அத்தியாவசியம் வந்துட்டு உண்மையிலேயே வந்து நாங்கள் போற இடங்கள்ல சில வேளை இந்த நேற்று எல்லாமே வந்து அந்த கடற்கரையில வந்து தங்கின நேரம் வந்து அந்த என்னன்னு சொல்றது இங்கால வாகனத்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் நாங்கள் போய் குளிக்க வேண்டி வந்தது. அப்போக்கே எங்களோட உடைமைகள் எல்லாமே வந்து உள்ளே இருந்தது, பாதுகாப்பாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் எங்களுடைய பகுதிகளை தாண்டி வேறு இடங்களுக்கு போயிட்டு அப்படி எங்களோட வாகனத்தை ஒரு இடத்துல விட்டுட்டு திருப்ப வரைக்கு ஏதாவது களவு போய் ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருந்தா வந்து என்ன செய்யலாம்னு நாங்கள் யோசிச்சு கொண்டு இருந்தாங்க. என்ன யோசிச்சு கொண்டு கேட்க அதுக்கு ஒரு தீர்வாக எங்களோட ராசாத்திக்கு சிசிடிவி கேமரா பூட்டணும் என்ற முடிவு எடுத்துட்டோம். அதுக்காக தான் இன்றைக்கு புதுக்குடியிருப்பு நகரத்தில் வந்துருக்கிறோம். ஏண்டா நீங்கள் எது யாழ்ப்பாணத்தில் செய்யலேன்னு கேட்பீங்க. திடீரென்று இந்த யோசனை வந்து நான் கடை போகிற அண்டு கேட்டுனாங்க எனக்கு கேமரா பூட்டுவோம் வேண்டாண்டவன் பிறகு போகிற இதில் வந்து நாங்கள் அப்படி பண்ணி வலிக்கிட்டு வந்துட்டோம். ஆனால் புதுக்குடியிருப்பில் இங்கே இன்றைக்கு கேமரா விசாரிக்க போகிறோம். விசாரித்து ராசாத்திக்கு பூட்டக்கூடிய மாதிரி இருந்தால் பூட்டுவோம். என்ன உண்மையிலேயே பூட்டினா நல்லா. ஏன்னா எங்களுடைய பெருமதியக்க எங்களுடைய பொருட்கள் எல்லாமே வந்து உள்ளதான் இருக்கு. சில குளிக்க போக வேனுக்குள்ள ஒரு ஆளை நிப்பாட்டிட்டு போவோமா அப்படி இப்படி யோசிக்கிறாங்க. அப்ப குளிச்சு கொண்டிருக்க நிம்மதியா குளிக்கலாம், இல்ல வேற வேலைகள் செய்யக்கல இதெல்லாம். ஏன்னா சில இடங்கள்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறேன்டா வெளியில பார்க்கிங் இருக்கும், பார்க்கிங்ல விட்டுட்டு கனதூரம் நடந்து போற மாதிரி இருக்கு. ஜோதிச்சு கொண்டே அங்க வீடியோ எடுக்கலாம். ஏன்னா வந்து குளிக்க போற இடங்கள்ல எங்களோட போன் மைக் எல்லாத்தையும் வந்து ராசாத்திக்கெல்லாம் வச்சுட்டு போவோம். அப்ப எங்களுக்கு அதை குளிக்கிறதா இல்லாட்டி எங்களோட பொருள் நல்லா இருக்கா என்ன மாதிரின்றத வந்து தெரியாது. அப்ப இதை பூட்டின வண்டா வந்து நாங்கள் சேஃபா இருப்போம். என்ன எங்களுக்கு ஒரு பேக்கப் ஒன்று இருக்கு, இவர்தான் பிடிச்சவர். அதோட இந்த பயணம் வந்து தொடர்ந்து பார்க்கணும்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கஜன் விலாக்ஸ் அண்ட் அலஸ்டின் ராக்ஸ் சரியா? இந்த ஸ்கேன் பண்ணினாலே வந்து நீங்கள் எங்களோட சேனலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. ப்ரோ கண்ண நேரம் வந்து சத்தம் போடாமல் இருக்கிறீங்க. வாங்க இவருக்கு ஜெரிண்ட அண்ணா கூட்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, உங்களோட ஊரை சுற்றி காட்டுங்க, உங்களோட ஊரண்டு கேட்க ஆள் வந்து சத்தமே இல்லாம இருக்கு. ப்ரோ இதுல ஒரு மிதிவடி கடை ஒன்று இருக்கு சரியா? சட்டப்படி மிதிவடி கடையா? எந்த கடை? மதி மிதிவடி கடை ஒரு ப்ரீ ப்ரப்போசர் நல்ல சட்டப்படியா மிதிவடி இருக்கு. கொடுக்குற காசுக்கு
நல்ல ரஜ்ஜி எல்லாம் போட்டு காரசாரமான மிதிவடியா இருக்கும். ஆனா அந்த ஒன்னே சாப்பாடுகள் சாப்பிட வேணாம். இந்த இதுல ஒன்று இருக்குடா டே, கேகே பில்டிங் ஒர்க் ஷாப் கிக் வெர்ஷன் கேமராஸ். இதுல வந்து கேமரா கடை ஒன்று இருக்கு. இதுல போய் பாப்போமா? இதுல போமா? வேற இருக்கா இதுக்குள்ள? தெரியல என்ன. சரி, இதுல போய் விசாரிப்போம். முதலாவதா எங்களுக்கு செய்தருமே என்ன வந்து கூடுதலா வந்து வீடுகள்ண்டா பூட்டி தருவீங்க. இது எங்களுடைய ராசாத்தி நகரம் வேறண்டபடியா வந்து பூட்டி நம்ம தெரியும். வாங்க வாங்க, கேமராமேன் உள்ள வாங்க. அண்ணா வணக்கம். வாங்கண்ணா வாங்க. இந்த கேமரா கடை உங்களோட கடை தான் ஒன்று பார்த்து நாங்கள். இப்போ வாகனங்களுக்கு கேமரா போட்டுவீங்களா? ஓ போட்டுவோம். இங்கேதான் போட்டலாம். என்னென்னு போட்டுவீங்க வாகனத்துக்கு? வாகனத்துக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்ன நீங்க இந்த 3 பேர் பாத்துருக்கீங்க? இலங்கையை சுத்தி வரேன். கட்டாயம் சந்தோஷம். பாத்துருக்கீங்க? நல்லூர்ல 2 நாள் வலிக்கிட்டு புதுக்குடியிருப்புலதான் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் மட்டும் செய்யணும்னு வந்திருக்கு. நார்மலா அந்த வீடுகள்ல கேமரா போட்டுறா வந்து எல்லாருமே வந்து ஓம் சொல்லிக்கணும். இந்த வாகனத்துல போட்டுறா வந்து யோசிக்கிறோம். இப்ப எங்கட அந்த ராசாத்தி பாத்துருப்பீங்களான்னு. இப்ப நாங்களும் இப்போ ஒவ்வொரு இடத்துல விடையக்கேன்னா இப்ப எங்கட பொருள் எல்லாமே உள்ளுக்கலான் இருக்கு. அப்ப அந்த வாகனத்தை சுத்தி இப்ப யாராவது நடமாடினா, ஏதாவது வாகனத்தை சேதப்படுத்தினா, இல்லாத கதவை திறந்து ஏதாவது எடுக்கிறதுக்கு முயற்சி செய்தா அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி கேமரா கூட்டுவோம்னு யோசிக்கிறோம். அதான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் என்னென்ன கேமரா இருக்கு, எப்படி செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா ஒன்று தருவீங்களா? உங்களுக்கு என்ன எங்க பொறுங்க வாரம் மைக் எங்களோட ஆயுதம் இதுதான். இதை போட்டா தான் உங்களோட சவுண்ட் கேட்கும். இதை கொழுவுற என்னென்ன ரைட். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, பூட்டோம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளாம் நாங்கள் காடுக்குள்ள இருக்கிற குவாரிக்கே கேமரா பூட்டுறோம். உங்களுக்கு வேனுக்கு பூட்டு அதான். இப்போ யாழ்ப்பாணத்துல எல்லாம் வந்து இந்த கடல் அட்டை பண்ணை இருக்கு தானே, அந்த அட்டை பண்ணைக்கெல்லாம் வந்து கேமரா சோலார் கேமரா எல்லாம். இப்ப நாங்கள் எங்கட வேனுக்கு சோலார் கேமரா போட்டலாமா, இல்லாட்டி நாங்களே வேனுக்கு மேல ஒரு பெரிய சோலார் ரெண்டு போட்டு வச்சுக்கலாம். அப்ப அதுல இருந்து எடுக்கிற கரண்ட் மூலியமா எப்படி நீங்க வேனுக்கு கரண்ட் இல்லைனாலும் நாங்க கரண்ட் எடுத்து போடுறோம். இன்ஜின்ல இருந்து எடுத்து போடுவோம். உண்மையா அப்படி அடிக்காத கரண்ட் எல்லாம் இல்ல அதுக்குரிய கண்ட்ரோல் எல்லாம் போட்டு நாங்க செய்திருவோம். இதுக்கு முதல் அப்படியே செய்திருக்கோம். அப்ப சந்தோஷம். கேகே பில்டிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் டிக்டாக் பேஜ்ல நாங்க பஸ்ஸுகள், கார்கள், ஆட்டோக்கள் எல்லாத்துக்கும் போட்டுனதுக்கு இருக்கு. சரி, இப்ப வந்து கரண்ட் இல்லாம பேக்கப்ல போட்டு இப்ப நார்மலா இந்த மேக்கள் எப்படி பாய்க்கணும் அதே மாதிரியே கேமராவும் எல்லாம் இருக்கு. அப்படி கணக்கு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப அது எல்லா விதத்திலயும் கேமரா இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்திருக்கோம். சரி, இப்ப பாக்குறாங்க வந்து நாங்க ஒவ்வொரு விஷயம் செய்ய வந்து கேட்கிறோம். இதுக்கு அனுமதி இருக்கா, இதுக்கு அனுப்பி இருக்கான்னு. இப்ப வாகனத்துல கேமரா போட்டுறதுக்கு அனுமதி இருக்கு. அப்படி இதுவரைக்கும் அனுமதி எடுக்கணும்னு சொல்லி இப்ப இதுவரைக்கும் ஒரு இஷ்யூவும் வந்தது இல்லை. நார்மலா பிரைவேசியில மெயின்டைன் பண்ணி நீங்கள் பூட்டேக்குள்ள பார்த்து பூட்டுனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம். இப்ப அதுக்கு பெர்மிஷன் எடுத்து தான் பூட்டணும்னு இது வரைக்கும் நானும் அறியல. இது வரைக்கும் என் அனுபவத்துல செய்தது. அது வந்து எங்களோட பாதுகாப்பு தானே. வாகன கேமரா இருக்குன்னு மற்ற பாதுகாப்புன்ட்டு வரைக்குள்ள பாதுகாப்பு மற்றவரை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை வராது. ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில இன்னொரு ஆளை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை வராது. அந்த ஒரு ஆளோட மூக்கு நுனி மட்டும் நீ போகலாம், தொடக்கூடாது. பாப்போம் என்னென்ன கேமரா இருக்கு, என்னென்ன செய்யலாம்னு கணக்க விதத்துல இருக்கு. பொரண்டி பீரியட்ல உள்ளதும் இருக்கு, பொரண்டி பீரியட் இல்லாமலும் இருக்கு. இப்போ எங்களுக்கு என்னன்னா வந்து கொஞ்சம் சீப்பா செய்யணும். அதான் இருக்கிறது. நீங்க இப்ப இங்க கேகே பில்டிங் ஒர்க் ஷாப்புக்கு வந்தாலே சீப் பண்ணி கொண்டு வாங்க. ஒவ்வொருலாம் இப்ப நார்மலா ஜப்னால நடக்கிறா ஒவ்வொரு போட்டு எக்ஸ்ட்ரா திங்ஸ் போட்டு அப்படி எல்லாம் இல்லை. நீங்க எந்த பிரைஸ் எடுத்தாலும் மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி தான் விலை போடுவ முடியும். நீங்க ஒவ்வொருலாம் எடுக்கணும்னு ஒரு ஆப்ஷனும் இல்லை. இப்ப நார்மலா இப்ப சனத்துக்கு விளங்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ஒவ்வொருல தான் கேமரா போட்டணும்னு இல்ல. ஒவ்வொரு எப்ப போடுவாங்க அது வரைக்கும் வந்து அது வளமையா விற்கிற விலை தான். திருப்பி போட்டு அந்த சுற்றுரோட்டிய திருப்பி திருக்கூட மாதிரி அதுதான் நீங்க நடக்கு. நாங்களும் அப்படி இல்லை. எங்கட பெரிங் என்ன எங்கட கடை ஓப்பனிங் மற்ற வேலது வாங்கின ஓப்பனிங்க்கு நாங்கள் ஒப்பர் போட்டது மற்றும்படி நாங்கள் ஒப்பர்ன்னு சொல்லி கொடுக்குறேல. நார்மலா எங்களுக்கு இப்ப கொஸ்டையும் பார்த்து ப்ராஃபிட்டையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் விலை போட்டுக்கொண்டு அப்டேட்டும் அப்படித்தான். எங்கட டிக்டாக் பேஸ்புக் அப்டேட்டும் அப்படித்தான் போய் கட்டாயம் பாருங்க. எங்களுக்கு நல்ல விஷயம் போல. நாங்க யாழ்ப்பாணத்துல போட்டலாம் நினைச்சாங்க, அந்த தான் போட்டலாம் நினைச்சாங்க. அப்படி ஆனா மிஸ் ஆயிட்டு இன்றைக்கு நாங்கள் அப்படி தான் உங்களோட வாகனத்துல ஒரு சேதம் பெறாத மாதிரி பூட்டி தான். கட்டாயம் ராசாத்திக்கு ஒரு காயமும் வரக்கூடாது. கட்டாயம் உங்களோட ராசாத்தி வராது. மற்றது பாப்போமான என்னென்ன கேமரா எங்களுக்கு இத நைட் வெர்ஷனும் தெரியக்கூடிய மாதிரி. கண்டிப்பா இருக்கு பாப்போம். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போட்டுற கேமரா வேணா. இது வீட்டுக்கு பூட்டக்கூடிய மாதிரியும் இருக்கு.
இதை நீங்க வானத்துக்கு பூட்டலாம்னு கேட்டா இது நாங்க வானத்துக்கு பூட்டியும் தருவோம். கண்டிப்பா பூட்டி தருவோம். ஆனா உங்களுக்கு கெப்பாசிட்டியல் பேட்டரி கெப்பாசிட்டியல் உங்களோட சோலார் எல்லாம் இதுக்கு சூட்டபுளா நாங்க மீட்டர் வச்சு பார்த்து ஓகேயா வருமா இருந்தா இதெல்லாம் நீங்க வாகனத்துக்கும் பூட்டலாம். ஆனா சில பேர் சொல்றவே இல்லை இந்த வாகனத்துல சார்ஜே போடக்கூடாது ஆம்பியர் வந்து மிஸ் ஆகி இல்ல நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்க அம்பியர் கூட்டி எடுக்கக்கூடிய மாதிரி பெக்குகள் போட்டு வாகனத்துக்கு இதை பூட்டி தருவோம். இது வந்து இந்த கிக்வேஷன் கலர் இரவுலையும் போனா இது கலரா இருக்கும், பகல்லையும் கலரா இருக்கும், வாய்ஸோட சேர்ந்து. அதான் இதுல வந்து HDTVI ஆடியோ ஒன்று கிடக்கு வாய்ஸோட சேர்ந்து வெளியில இருக்கிறார்கள் கதைச்சா அந்த கேமரா மூலியமா அங்கால பார்க்கலாம். இப்ப நீங்க போன்ல இந்த கேமரா கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா இந்த கேமரா பக்கத்துல இருந்து கதைச்சா உங்களோட போன்ல இதை நீங்க கொள்ளலாம். உதாரணத்துக்கு கதைச்சிட்டு போயிட்டோம்னா திருப்பி என்ன நீங்க பேக்கப் மூலம் பாத்துக்கலாம். இப்ப எனக்கு ஒரு டவுட்னா இப்ப நான் சில கேமராக்கள் பாத்துக்கிறேன், பாக்க இது ஆடியோ இருக்கா இல்லையான்னு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆடியோ இருக்குன்னு சொல்ல முதல் நம்பர்ல வச்சு நார்மலா கேமரா பார்த்து கண்டுபிடிக்கலாம். கேமரா கண்டுபிடிக்கலாம். இப்ப நார்மலா இப்படி நாங்க ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சிருப்போம், ஆடியோ ஸ்டிக்கர். இல்ல ரோட்ல ஒரு வீட்டை பூட்டி இருக்கு, இந்த கேமரா பூட்டி இருக்கா இது ஆடியோவா இல்லையாண்டு கண்டுபிடிக்கவே இருக்குன்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சாக்களுக்கு இது தெரியும். நார்மலா இப்ப எங்களை மாதிரி கேமரா ஷாப்புகள் பூட்ராக்களாவே இருந்தா இந்த கேமரா வச்சே பிடிப்பிடும், இது பாய்ஸ் கேமரா இது பாய்ஸ் இல்லையான்னு சொல்லி. நார்மலா கேஷுவலா ஒரு லோக்கல் பீப்புள் இதை பார்த்தா இது பாய்ஸோ இல்லையோன்னு கேமரா பூட்டி இருக்கு இப்படி ஒரு விஷயத்தோட முடியும். அப்படி ஒரு சிக்கலும் இருக்கு. இது தெரியாம நாங்க பல இடத்துல பல விஷயங்கள் கவனிச்சிட்டோம். அந்த கேமரா காட்டி கேட்கணும் அதுல பாய்ஸ் இருக்கா. நார்மலா இப்படித்தானே பப்ளிக்கே ஒரு தரம் இதண்ண மாட்டாங்க. நார்மலா கடையில இல்லாட்டி வீடுகள்ல பூட்டினா இப்ப முக்கியமா வீடுகள்ல பூட்டினா சொந்தக்காரர் இவ்வளவு டெக்னாலஜி இருக்குன்னு கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. இதுல என்ன டூ வே ஆடியோன்ற மீனிங் இது என்னடா கிட்பிசல்ல இப்ப புதுசா வந்தது. இப்ப வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 6 months அப்படித்தான் இருக்கும். கிட்பிசல்ல புதுசா வந்தது. இதுல என்ன ஃபியூச்சர்ன்னு சொன்னா இப்ப நீங்க கேமரால இருந்து கதைக்கிறத வெளியேயும் கேட்டுக்கொள்ளலாம், அங்க நீங்க போன்ல இருந்து கதைக்கிறத கேமரா மூலம் அவுட்புட் அப்படியும். அப்ப இது ஓகே சரி, இப்படி எல்லாம் கேமரா இருக்குன்னு சத்தியமா அப்படியே கன விதத்துல இருக்கு. சரி, உங்கள்ட்ட என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் எங்கள்ட்ட நார்மலா பிரதர் நாங்கள் எப்படின்னா கேகே பில்டிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா பதிஞ்சிருக்கோம். நாங்கள் பயரிங் பிளம்பிங் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அத்திவாரத்துல இருந்து கூரை எழுப்பி வீடு எழுப்பி பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லா கிளியர் பண்ணி தரும் மட்டும் எங்கள்ட்ட ஒப்படைக்கலாம். இப்ப நாங்கள் வெளியில பார்த்துட்டு இப்ப கேமரா கடைனா உள்ளுக்குள்ள வந்துறாங்க, நீங்கள் கட்டிடம் பெற காட்டுறீங்க. நாங்கள் இப்படி ஸ்டாப் வச்சு வேலை செய்யறோம். இப்ப இது நாங்கள் என்னதுக்குன்னு சொன்னா இப்ப ஃபியூச்சர் கேமரா தானே. இப்ப எங்கட பிரதேசத்தை பொறுத்தவரையில கேமரா ஷாப்னு சொல்லி எங்க புதுக்குடிப்பை பொறுத்தவரையில ஒரு இடம் இல்ல. அதான் நானும் இந்த டவுனுக்குள்ள பார்த்துட்டு இந்த இதைத்தான் பார்த்து ஆனா பேரை பார்க்க பில்டிங் கிடந்தது, படத்துல கேமரா கிடந்தது. அப்ப இது வரைக்கும் இல்ல. அப்ப நாங்க கொமனா இப்படி கேகே பில்டிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் பதிஞ்சு வச்சு கேமராவை தனியா செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா இப்ப ஃபியூச்சர் இதானே நாங்கள் அப்ப இதையும் ஃபியூச்சரை நோக்கி ஓடத்தானே வேணும். அப்ப அதனால இதையும் செய்கிறோம். எங்கள்ட்ட நார்மலா இப்ப கேமரான்னு சொல்லி கேமரா ஷாப்புக்கு வந்தா இப்ப நார்மலா எங்களுக்கு அங்கே ஸ்டோர் கார்ட்வேர் எல்லாம் இருக்கு. அப்ப கேகே பில்டிங் ஒர்க்ஸ் போட்டு 15 நாங்க அதுக்கு கீழே சிசிடிவி கேகே சிசிடிவி வந்து புரியும்பா இதை செய்து அப்படியே பல இப்ப கிட்பிசன் டீலர்ஷிப் புதுக்குடிப்புக்கு எடுத்துருக்கோம். இப்ப எடுத்து 3 மாசம் புதுக்குடி முல்லைத்தீவு எடுத்துருக்கோம். அதோட இசிவி சாமானும் வச்சுக்கிறோம். இசிவி கிட்பிசன் ஒரு செப்பரேட் இதுதான். இது இந்த ரொட்டேட் கேமரா சிம் கேமராக்கள் சோலார் கேமரான்னு சொல்லி அந்த சைட்டால இந்த ஈசி சாமான் ஃபுல் செட் அப்படியே இங்க சோலார் கேமரான்னு எனக்கு ஞாபகம் வருது. எங்களோட வேனுக்கு வந்து சோலார் கேமரா போடலாமா? போடலாம். ஏன்னா வந்து நாங்கள் இப்ப வயரிங் செய்ய போனா வந்து எங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து சிக்கலா இருக்கு. நீங்க ஆல்ரெடி வாகனங்கள் எல்லாம் மேக் பண்ணி வெளிக்கிட்டீங்க, ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாம் கலட்டி அதை செய்யறது உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. நானும் அப்படிதான் திங்க் பண்ணிக்கேன். சோலார் கேமரா போட்டோம். இப்ப இதண்டு சொன்ன ஈசிஸை பொறுத்தவரையில சோலார் கேமரால டபுள் லென்ஸ் இப்ப உங்களுக்கு தேவையா டபுள் லென்ஸா இருந்தா பெஸ்ட். 2-3 கேமராலே அலோவ் முடியும். இது வந்து 360 ரூபாய்க்கு சுத்தி பார்க்கும். ஆனா சிங்கிள் கேமரா, டபுள் கேமரா வேற. இப்ப இதுல எங்கட வாகனத்தை சுத்தி யாரும் நடமாடினவண்டா வந்து அத போட்டோ எடுத்து உங்க போனுக்கு அனுப்புற ஆப்ஷன். நார்மலா இசிவிஸ்க்கும் இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதே நாங்க அன்னோன் பிராண்டும் வச்சுக்கிறோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய. இப்ப அன்னோன் பிராண்ட் செய்யக்கூடாது இல்ல பிரதர். என்ன ஒரு 5 வருஷம் பாவிச்சா அது
ஒரு வருஷம் 2 வருஷம் இப்ப என்னன்னு சொல்றா இப்ப நீங்க காலத்தை பாக்குறீங்க ஒரு 10 வருஷத்துக்கு இது வேலை செய்யணும் இருந்தீங்கன்னா வந்து இதை போடலாம் அப்படி இல்லாட்டி எங்களை மாதிரி ஒரு சீப்பா எங்களுக்கு குறைந்த விலையில் நிறைந்த தரம் ஒன்று வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா வந்து அந்த பிராண்ட அப்படியும் நாங்க அதுக்கே எங்களுக்கு இது வேண்டாம் நாங்க அதுக்கே உங்களுக்கு இப்ப 100 சொச்ச நாள் தானே அது தேவைப்பட போது அந்த வகையில அது ஓகே வாரண்டி பீரியடே நாங்க 6 மந்த் கொடுக்குறோம் அது அன்னோன் பிராண்டே கொடுக்குறீங்க அன்னோன் பிராண்ட பொறுத்தவரையில எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நார்மலா வாரண்டி அதுக்கு வராது இப்போ பர்சனலா இப்ப நாங்க நல்ல கம்பெனி செய்யறோம்ன்ற ஒரு இதுக்காக நாங்க பர்சனலா தான் அந்த 6 மந்த் கொடுக்குறோம் என்னடா எடுக்கிற கஸ்டமர் என்னடா வாரண்டிலாம் கொண்டு போறோமே தாங்கி போக கூடாது கடைக்காரன் பர்சனலா நாங்க உள்ளதை சொல்லி தான் கொடுக்குறோம் அன்னோன் பிராண்டுக்கு நார்மலா பிரதர் வாரண்டி பீரியட் இல்ல ஆனா நாங்கள் பர்சனலா தான் கொடுக்குறோம் உங்களோட இதுலயே கொடுக்குறீங்க இப்ப நீங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனால நாங்க அன்னோன் பிராண்ட் இப்ப நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படி நீங்க அப்படி வந்துட்டீங்க நாங்க அப்படித்தான் எடுக்க போறோம் பட் இதுல எல்லாம் இந்த டேபிள் பேபி கேமராவா இது பேபி கேமரா இப்ப நார்மலா இதுல நீங்க இந்த கோல் பட்டன் இருக்கு இத அமர்த்தினீங்கன்னா உங்க போன் எந்த போன்ல கனெக்ட் பண்ணீங்களோ அந்த போனுக்கு கோல் வரும் இதுக்கு எல்லாமே வந்து சிம் தான் போடுறோம் இல்ல இது வைஃபைல கனெக்ட் இப்ப நார்மலா ஈசில சிம் கேமரா இருக்கு இப்ப இதுல சிம் இப்ப நீங்க ஒரு கேமரா தான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு கூட பில்டிங் கட்டி கொண்டு இருக்கீங்க இன்ஜினியர் மேல எத்தனை சீமேந்து வருது எத்தனை ஆள் வெறினம் போயினோம்னு நீங்க காணிக்க போறீங்கன்னா இதை நீங்க நார்மலா 4G சிம் போட்டு கரண்ட் கொடுத்து பில்டிங் கட்டினா கரண்ட் இல்லாம இல்ல தானே அப்ப நீங்க இதெல்லாம் சிம்ம போட்டு இப்ப இது சிம் சோலார் சிம் இப்ப இது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு பில்டிங்கள் கட்டுற வைக்கலாம் இந்த கேமரா பயங்கர ரெசல்யூஷன் எல்லாம் பாருங்க 2K 2K ரெசல்யூஷன் இப்ப இது நார்மலா 3MB 2K வந்தா 3MB கேமரா மற்றங்கிட்ட 5MB இதுல இதெல்லாம் 2K 4MB கேமரா இதெல்லாம் டபுள் லென்ஸ் இது மேலே ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் கீழே ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படி ஃபியூச்சர் இப்ப நார்மலா இப்ப எல்லாத்தையும் சொல்ல போனா இதுல ஊருப்பட்ட டைம் வேணுமே அவ்வளவு இப்ப கேமரா பொறுத்தவரையில ஒரு மொபைல் போனை தாண்டி போற கட்டம் வந்துட்டு கேமரா இப்ப நாங்க கதைச்சா கிட்டத்தட்ட 10 மணி அலங்காய்க்க வேண்டி வரும் நார்மலா நீங்கள் இப்ப விலையல் விசாரிச்சு பார்த்து தான் எங்கள்கிட்ட வேற ஒண்ணும் இல்ல நார்மலா நீங்க கேகே பில்டிங் ஒர்க் ஷாப் பண்ணிட்டு புதுக்குடிப்புக்கு வந்தாலே நெக்க வேண்டிய நல்ல ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா எங்களை பொறுத்தவரை கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாம் இதுவரையும் அப்படி வந்தது இல்ல அதனால நீங்க நார்மலா நம்பி வாங்கோ சந்தோஷமா போகும் நாங்களே எதிர்பார்க்கல புதுக்குடியிருப்புல செய்யலாமான்னு எதிர்பார்க்கல புதுக்குடியிருப்புல எப்படி ஒரு கடை இருக்குமாட்டே நீங்க எதிர்பார்க்கல இது இந்த பவர் பேங்க் கிட் பிசன்லயே வருது நார்மலா எல்லாரும் கோட்டேஷனுக்கு நார்மல் பவர் சப்ளை கொடுக்குறதுன்ற இப்ப நாங்க நார்மலா கிட் பிசன்லயே இந்த பவர் சப்ளை கொடுக்குறோம் இது வர 2 வருஷம் வாரண்டியோட வருது இதுல வந்து ஒரு கேமரா எவ்வளவு நேரத்துக்கு பவர் பேக்கப் இல்ல இது நாங்கள் நார்மலா பவர் ஏசியா டிசியா மாத்தி கொடுக்கறது தான் பாவிக்கிறோம் நார்மலா நாங்கள் இதுதான் பேக்கப்போட வருது மினி யூபிஎஸ் வருது இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில வந்த மினி யூபிஎஸ்க்கு பெஸ்ட் மினி யூபிஎஸ்னா இதை தான் சொல்லுவோம் இப்ப நார்மலா இப்ப ஒஃபர் சொல்லி கொடுக்கின மினி யூபிஎஸ் எல்லாம் ஒரு பச்சை கலர் உங்களுக்கு பாத்திருப்பீங்க வீடியோல வெள்ளை கலர் எல்லாம் பெறும் அப்படி இல்லாம இது உண்மையாவே ஒரு 4 hours ஒரு கேமரா இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஈசி செட் 4G சிம் கேமரா யூஸ் பண்ணா இதுல ஒன்று அடிச்சு விட்டா 4 hours நைட்டுக்கே வேலை செய்யும் இது வந்து நல்ல ரகடா இருக்கு இது போட்டோ ப்ரூஃப் மற்றது இதுல ஒரு ஃபியூச்சர் இருக்கு என்னன்னு சொன்னா இது நீங்க ஏசி கரண்ட்ல அடிச்சு விட்டா டிசியா பேக்கப் வச்சிருக்கு பேட்டரி பேக்கப் கேமராவில் வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு நாங்க ஒன்று தேடி போய்க்கதான் அதை பற்றி தான் கரெக்ட் விஷயங்கள் வந்து அறியோடும் இப்ப எங்களுக்கு நாங்க எதை பூட்டுவோம்னா இப்ப நீங்கள் கேட்டபடி நீங்க நேர அன்னோன் பிராண்டுக்கு போயிட்டீங்க ஓகே பூட்டோம் இப்ப உங்களுக்கு 100 சொச்ச நாள் தானே நீங்க ஸ்ரீலங்கா சுத்தி வாருங்க நாங்க நார்மலா இதுல இந்த கேமராவை நாங்க சூஸ் பண்ணுங்க நீங்க இப்ப கேட்டபடி இதுல 2 கேமரா பூட்டுவோம்னு இருக்கு 4G சிம் கேமரா இது ஸ்மார்ட் கேமரா யா இத ராசாத்திக்கு போட்டீங்கன்னா ஒருத்தரும் பக்கத்துல நெருங்க மாட்டாங்க இப்ப இத வந்து இதுல என்ன மாதிரி ரெக்கார்ட் ஆகும்னா இப்படித்தானே இதுக்கு நாங்க ஒரு SD கார்டு ஒன்று போடுவோம் போட்டு இதை நாங்க கேமராவில் சேவ் பண்ண வச்சு கயன் தான் இந்த டெக்னாலஜி சம்பந்தமா அவர் சைபர் செக்யூரிட்டியானா அப்படியே சைபர் செக்யூரிட்டி இங்க வாங்க உண்மையா சைபர் செக்யூரிட்டி கிராஜுவேட் இவர் பெரிய ஒரு பிரபலமான ஆளு டிக்டாக்ல ஆப்பிரிக்காவே எங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா இருக்கிறவங்க ஆப்பிரிக்கா தெரியும் ஆனா ஆப்பிரிக்கா காட்டுன ஒரு ஆளப்பா ஆனா சைலண்ட் இது சைபர் செக்யூரிட்டில எங்கட இதை பாதுகாக்குமா
இன்னைக்கு ஒரே ஜாலியா தான் போகும் கேக்கோட சேர்ந்து நீங்க இன்னைக்கு பூட்டுறமண்டேக்கு எங்களுக்கு உண்மையில சந்தோஷம். மேல நான் இப்ப வெளிக்கிட்டே கேட்க சொன்னான் எனக்கு ஒன்று பூட்டுவோம்ண்டு. அப்படி நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து புதுக்குடிப்புல கேமரா எடுக்கீங்கன்ற வரைக்கும் நல்ல விஷயம் உண்மையா. ஆனா யாழ்ப்பாணத்துல இருக்கிற குறைக்காங்க நாங்க இந்த வந்த நேரம் 2 நாள் இரவு தங்கதான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. ஒரு இடத்த விட்டுட்டு நாங்க 1 கிலோமீட்டர் தள்ளியும் போக வேண்டி இருக்கு. அப்ப எங்களுக்கு கட்டாயமா தேவை 4G சோலார் சிம் கேமரா. இதுக்கு சிம்மும் போடணும். சிம்மும் போடணும். இதுக்கு வந்து மெமரி போடலாமா? மெமரி போடலாம். இப்ப நீங்க நார்மலா இதுக்குள்ளதான் சிம்ம போட போறீங்க. இங்க சிம்மையும் மெமரியும் இதுக்குள்ள போட போறோம். போட்டு இதுலயே பயர் கியர் கனெக்ஷன் ஒன்று நார்மலா இந்த சோலரை நீங்கள் கூட தண்ணி டேங்க் மேலேயோ இல்ல எங்கேயாவது பிட் பண்ணி போடும். உங்களோட சோலார் குட்டி சோழர் பெரிய சோழர் வச்சு விடுறாரு. இது இதுல வர கரண்ட் வந்து இதுக்கு பயன்படுத்த இது பேக்கப் போட. இப்ப நார்மலா 12 hours சார்ஜ் நிக்கும் நைட்ல. இதுலயே பவர் பேக் இருக்கு. இதுக்குள்ளேயே பேட்டரியும் இருக்கு. இதுக்குள்ளேயே பேட்டரி அப்ப வேற லெவல். போடுவோமா? இப்ப நீங்க ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கும் ஆனா பாதுகாப்பா இருக்கு. இப்ப இது வந்து என்னன்னா இது நார்மலா இப்ப இந்த சிம் உள்ள போடுற சிம்ம கவரேஜ் எடுத்து வெளியே தரக்கூடிய மாதிரி அடிச்சுடுவாங்க. எங்களுக்கு வந்து போற இடத்துல கவரேஜ் இல்லாம இருக்கு. அதுக்கு ஏதாவது ஆண்டனா போட்டு நார்மலா அதுக்கு ஸ்டார்லிங் வேற போகுது. பாய்க்கோ பாத்து நான் இப்ப நேட்டோ முந்தான் 10 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. 12 பேரு அந்த 12 பேர் ஐடி கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 3 கிலோ மேல நல்ல விஷயம் உண்மையா. இப்ப நார்மலா நீங்கள் இப்ப அதெல்லாம் இப்ப எங்கட கைக்கு வர்றேன்டா கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆகும் நடந்து. நார்மலா இப்ப டயலாக் இப்ப நாங்க டயலாக் மட்டும் தான் செய்கிறோம். இங்க நார்மலா எல்லா இடத்தையும் டயலாக் இப்ப உங்களுக்கு கவரேஜை பொறுத்தவரையில நீங்க எந்த இடத்தையும் டயலாக் நாங்க இதை பேரு கேட்க விரும்பவே இல்லை. நாங்க கேமரா மட்டும் அப்படியே நாங்க இப்ப டயலாக் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு டயலாக் சூட்டபிளா இருக்கும் இல்ல உங்களுக்கு சூட்டபிளானதை நாங்க செய்வோம். டயலாக் தான் நீங்க பூட்டணும். நீங்க இந்த கேமராக்கு ஓகே ஓகே வேற ஆப்ஷன் இல்ல. அப்ப சொல்ல அப்படி சொல்ல வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்ல. எத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வந்தரி அப்ப தெரியும் தான் ஸ்பீடுகள் இங்க ஃபுல்லா டே டேட்டா நைட் டேட்டா லிமிட் பண்ணி. கண்டிப்பா 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 சரி அண்ணா. அப்ப இது வேற எந்த நாட்டுலயும் இல்ல. நம்மள எனக்கு வைஃபும் அங்க இருக்கிறா. ஆனா அவவும் சொல்லி சிரிப்பா இப்படின்னு சொல்லி என்ன ஒன்னும் செய்யல. எங்க நாட்டு தானே ஓடுற மாட்டோடான்னு சேர்ந்து ஓடும். நாங்க தனியோட போனா எங்களை அடிச்சு போவாங்க. சரி இப்ப இதை போட்டோம். வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? வேற போசா இப்ப நார்மலா வீடை பொறுத்தவரையில எங்களுக்கு இஞ்சால ஸ்மார்ட் சுவிட்ச் ஐட்டங்கள் வச்சிருக்கிறோம். முக்கியமா வாகன ஜிபிஎஸ் இருக்கு. இப்ப நீங்க வாகனத்தை விட்டுட்டு போனா ஜிபிஎஸ் அடிச்சு விட மேல காட்டுங்க. ஜிபிஎஸ் நார்மல் ஜிபிஎஸும் இருக்கு நல்ல ஜிபிஎஸும் இருக்கு. சிம்ம போட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டு சுவிட்ச் நாங்க ஸ்மார்ட் சுவிட்ச் வச்சிருக்கோம். எப்படின்னா இவர் இப்ப வெளிநாட்டுல இப்ப உதாரணத்துக்கு கயனா போறேன்டா இப்ப ஆப்பிரிக்கால நின்று ஸ்ரீலங்கால லைட் அனுப்பாட்டுறேன்னு வைங்க. அப்படியே ஒரு சிஸ்டம் வைஃபையோட கனெக்ட் பண்ணி ஆப்பிரிக்கா போறேன்டா கயன் வீட்டு லைட் ஆன் பண்ணுங்கோண்டா உடனே ஆள் அங்க நின்று தாட்டிட்டு பாருங்க 10 வெளிநாட்டுக்காரருக்கு இது முக்கியமா. கட்டாயம் பொறுத்த வலிக்குண்ணா. நார்மலா புதுக்குடி இப்ப பொறுத்தவரையில கேகே பில்டிங் ஒர்க் ஷாப் தான் ஸ்மார்ட் சுவிட்ச் அறிமுகப்படுத்து. யாருமே நான் இதை நல்லா கெத்தாவே சொல்லுவேன். யாருமே உஜக்க சொல்றோம் கேக்கே தான் இந்த ஸ்மார்ட் சுவிட்சை கொண்டு. நாங்க வந்து நல்ல ஆள்கிட்ட தான் வந்து எங்களுக்கு வந்து எந்த வித சேதாரம் இதை பூட்டி எங்கட ராசாதியை பூட்டி வீடியோ போடுவீங்க. கடை இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் ஆகிக்கணும் தான் போடுவோம். இந்த வீடியோ வந்து நாளைக்கு பார்க்கலாம். நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க ஒரு வாகனத்தை ஒன் பண்ற மாதிரியே செய்வோம். சிரிப்பு பெம்பளே சொல்லு. அந்த ஜிபிஎஸ் போட்டீங்கன்னா உங்களோட வாகனத்தை நீங்களே ஓடிக்கொண்டு நிக்கிற களவெடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஜிபிஎஸ் மூலம் போன்லயே அனுப்பாடலாம். அவ்வளவு தூரத்துக்கு நாங்க டெக்னாலஜியா புது குடிப்பு நார்மலா யாழ்ப்பாணத்துக்கே ஸ்மார்ட் சுவிட்ச் நாங்க கொடுக்குறோம். இங்க இருந்தா அடிக்கணும். அப்படி ஹோல்சேலும் செய்யறோம். ஹோல்சேல் பிக்ராக்களும் வந்து எங்கள்கிட்ட சாமான்கள் பெற்றுக்கொள்ளும். கிட்பிசண்டாவா இந்த இதெல்லாம் நாங்க ஹோல்சேல் கொடுக்குறோம். கட்டாயமே வந்து தொடர்பு விளக்கம் வந்து நான் கீழே கொடுப்பேன். நீங்க தொடர்பு கொள்ளுங்க. யாருனாலும் வாங்க. நியாயமான விலைக்கு கஸ்டமரா இருந்தாலும் சரி கடைக்காரரா இருந்தாலும் சரி வாங்கோ. ஹோல்சேல் விலை இருக்கு, கஸ்டமர் பிரைஸ் இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஹோல்சேல் எடுக்கிறவனும் எங்கள்கிட்ட இருந்து பாதிக்க மாட்டான், கஸ்டமரும் பாதிக்க மாட்டான். அப்படி ஒரு நியாயமான விலைக்கு கொடுப்போம். ரைட். இப்போ வந்து எல்லா விஷயமும் பார்த்துட்டோம். இங்கால கேபிள்ஸ், மெமரி கார்டு, முழு அக்சசரிஸ், கேமரா சம்பந்தமான முழு அக்சசரிஸும் எங்கள்கிட்ட இருக்கு. இது யூஎஸ்பி ஹப் எல்லாம் கிடக்கு. உங்களுக்கு தேவையா இது உங்களுக்கு பிரியோசமானதானே இந்த கடைக்கு அரவாசி. சரியா? இப்போ இதே போட்டோம் என்ன? இதே இப்போ எங்களோட ராசாதியை வந்து பாருங்க. நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. ஆனா இருந்தாலும் நேர பார்த்து எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்ன்ற ஒரு யோசனை கொண்டு வருந்தா. நீங்க இப்ப இப்படித்தான் எங்கட கடைக்கு வந்தா என்னண்டாலும் நீங்கள்
இப்போ ஐபோன் கம்பெனியை பாருங்க, நீங்க ஐபோனுக்குள்ள போனீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு போனீங்கன்னா அதை அனுபவிச்சு பார்த்து உதாரணத்துக்கு ஐபோன் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்து போட்டு வருது. அதே மாதிரி தான் நீங்க இப்போ நான் சில கடைக்கு போனா உடைக்காதவங்க திருப்பி வைக்கிறேன். இங்க அப்படி இல்லை, உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை கொழுவி பாருங்க, பிடிக்காட்டி கலடி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு சூட்டபிளான எடுத்து கொழுவி பாப்போம். நீங்க அப்படியே போறோம் இதே தாங்க மாட்ட இப்படித்தானே நீங்க போறதா போல இதை வச்சு ஒருத்தர் நல்லா இருக்க போற இல்லை அப்படின்னு ரெண்டு வேண்டி ஆயிப்போம். சரி நான் போய் இருக்க பாப்போம். கண்டிப்பா வானத்தை பார்த்து போடலாம்னு சொல்லி போட்டுவோம். நிக்கிறாரு. சரி ராசாதி எப்படி இருக்குண்ணா? அந்த மாதிரி முதல்ல உள்ளுக்குள்ள வந்து பாருங்க, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு. அப்படியே நீங்க இவர் வந்து கேட்டவர் வந்து உள்ளுக்குள்ள வயரிங்கால போடுவோம். ஆனா இப்ப இதுகளுக்குள்ள வயரிங்கால எடுக்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல். நீங்க ஸ்டிக்கர் எல்லாம் அடிச்சிருக்கீங்க, கலட்டி செய்யறேன். இதுக்கு மேலால போர்டுகள் எல்லாம் போட்டு இப்ப உங்களுக்கு கலட்டி செய்யற அளவுக்கும் டைம் வராது. நீங்க உங்களோட பயணத்தை நான் டிஸ்டர்ப் பண்ண கூட இப்ப எது உங்களுக்கு சூட்டபிளா செய்வோம். அப்புறம் ஒரு நேரம் நல்ல மாடலா பார்த்து அடிச்சு செய்வோம். இப்ப இந்த கேமரா வந்து நல்லா இருக்கா? ஒரு டிஃபரண்ட் முயற்சி உண்டு, நல்ல விஷயம். ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில எங்களோட நாடு இப்ப அரவாசி பேருக்கு தெரியாது எங்களோட நாடு என்ன இதுல போகுதுன்னு. இப்ப இது ஒரு சுற்றுலாத்துறைய மேம்படுத்துற மாதிரி ஒரு நல்ல ஒரு முயற்சி. உண்மையா இதெல்லாம் எங்களோட நாட்டுக்காரர் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இப்ப நீங்க செய்யற தமிழ் பீப்புள் தான் இருந்தாலும் இது ஒரு எல்லாரும் எடுத்து பிரமிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எங்களோட நாடு முக்கியமான ஒரு மூலதனமே சுற்றுலா. அதை நீங்க சுற்றுலாத்துறையை வெளிப்படுத்துறீங்க. கூடியவாக வெளியில இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் ஸ்ரீலங்காக்குள்ள என்ன இருக்கு, முல்லைத்தீவுல என்ன இருக்கு, யாழ்ப்பாணத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. மூலம் தெரிய நல்ல பாராட்டக்கூடிய விஷயம். இதெல்லாம் கிடைக்காது. உண்மையா இதுல வீடியோக்கள் பாக்குறாக்கள் இது ஒரு உண்மையா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வளர்த்து விடணும். நல்ல விஷயம், உண்மையா பெரிய விஷயம். சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். இதுல பூட்டுவோம் நாலு பக்கம் கவர் பண்ணணும் நாங்களுக்கு. இப்ப நீங்கள் இந்த கேமரா சூஸ் பண்ணீங்க. இது V380 டபுள் லென்ஸ் கேமரான்னு சொல்றது. பார்த்த நீங்க தானே, இதை கூட்டுவோம் பார்த்து கனெக்ட் பண்ணி போட்டு போன்ல சிம்ம போட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி நாங்கள் உள்ள சிம்ம போட்டு கனெக்ட் பண்ணி கூட்டுவோம். இது இப்போ வச்சு பார்க்க எங்களுக்கு என்னென்ன சொல்றேன், என்ன வைவாங்க இன்னொரு இடத்துல இது இந்த எல்லாத்துக்கு வெளியில நிக்குது. ஓ அப்படி இல்ல இல்ல, அது அப்படியே அந்த பட்டத்துல பூட்டக்கமே செய்வோம். ஏதாவது ஒன்று செய்யறாங்க. என்ன எப்படி வேணும் நார்மலா நாங்க அங்கே இல்லை மிஞ்சாலையும் இதாண்டக்கூடிய மாதிரி இப்ப இவரே இப்படி இருந்தா அது பிரயோசனம் இல்லாம போயிடும். அப்ப நாங்க இப்படி வச்சு பூட்டக்கூடிய மாதிரி பட்டத்தை மொட்டிக்கிட்டி செய்வோம். பெயிண்டிங் எல்லாம் இருக்குதானே. இப்ப நாங்கள் கேன்னு வந்தா நீங்க ஒட்டுறக்கு வழியில போகணும் மட்டும் இல்ல, நாங்களே எல்லாம் செய்தோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, செய்வோம். இப்போ வந்து இவையில் வந்து கேமரா மட்டும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் வேக்கும் செய்கிறபடியா நீங்கள் ஒட்ட வழியில போகணும், பட்டத்தை பண்ணி கொண்டாண்டு இல்லை, எல்லாம் காட்டுவேரில் சாமான் எடுக்கிறோம், பூட்டுறோம், தட்டுறோம், தூக்குறோம் மாதிரி இருக்கு. இதுல போடலாம். நீங்க ஒரு சஜஷன் இப்போ இப்படித்தானே என்னன்னா நாங்க இதை சிம்மை போட்டு கனெக்ட் பண்ணி போட்டு நாங்கள் வாகனத்துல வச்சு பார்த்து எங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணி போட்டுங்க போன்ல, அது சூட் இருக்கும். அப்போ நாங்கள் இதாண்டி போட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போம். சிம்மை போட்டு உள்ள நீங்கள் இதில் 2 கேமரா சூஸ் பண்ணிக்கிங்க, பார்த்து போட்டுவோம். பார்த்துட்டு சிம்மில் போடுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து ராசாதிக்கு கேமரா வேற போதா, இனி ராசாத்தியை சுற்றி யார் நடமாடினாலும் எங்களுக்கு தெரியும். வந்து நாங்கள் முன்னுக்கு தான் பூட்டலாம்னு இருந்தோம். ஆனால் பின்னால் பூட்டைக்கு வந்து அவ்வளோ வியூவும் கவர் ஆகுது. இப்போ முன்னாள் டோர், அந்த இந்த டோர் எல்லாமே கவர் ஆகுது. அதோட பின்னுக்கும் வந்து சரி அரவாசியாக வந்து கவர் ஆகுது. அப்போ இங்கால பக்கத்தில் உண்டு, அங்கால பக்கத்தில் உண்டு கேமரா ராசாத்திக்கு கூட்டுறோம். அதாவது இது ரொட்டேட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட யாரும் சுற்றி வேற நடந்தால் வந்து எங்களுக்கு வந்து இது அனுப்பும், நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். இங்கால பக்கம் பூட்டிட்டோம், இங்கால பக்கமும் முன்னுக்கு ஒன்றை போட்டோம், பின்னுக்கு ஒன்றை போட்டோம் தான். ஆனால் பின்னுக்கு பூட்டுற வியூ தான் எல்லாத்தையும் கவர் பண்ணுது. உடனே இதில் விட்டு ஆள் பூட்டி தந்துட்டார். வேறுங்க நாங்கள் நினச்சோம் லேட் ஆகும் கூட ரெண்டு தான் நினச்சினாங்களா, ஆனால் உடனே பூட்டி தந்துட்டார். இதுதான் அவன் தொடர்பு இலக்கம், KK பில்டிங் ஒர்க் அண்ட் ஷாப் CCTV எக்ஸ்பிரஷன். இதில் அவன் தொடர்பு இலக்கம் இருக்குது பாருங்க, 76 59 42 191. நாங்கள் கீழே போடுவோம். தனியாக CCTV மட்டும் இல்லை, பில்டிங் சம்பந்தமான விஷயங்கள்
எனக்கு விஷயங்கள் செய்து கொண்டு வரணும். எதென்றாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் பூட்டிட்டு அதன் வியூவை அப்படியே காட்டுறோம் பாருங்க. அதோட இந்த கேமராவில் வந்து எங்களுக்கு மெமரி கார்டும் இருக்குது. கவரேஜ் இல்லாத நேரம் வந்து நாங்கள் அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட சிம்மும் போட்டிருக்கு. நாங்கள் எங்களோட ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி உடனே பார்த்துக்கொள்ளையிலும். அதோட யாராவது நடமாட்டம் இருந்தால் வந்து உடனே எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பும். அதோட என்ன விஷயம்னா வந்து 2-வே இருக்குது, 2-வே ஆடியோ இருக்குது. இப்போ நாங்கள் எங்களோட ஃபோனில் இருந்து ஏதாவது காய்ச்சா வந்து அந்த கேமரா மூலியமாக வந்து கேட்கும். அதோட அந்த கேமராவுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் ஏதாவது காய்ச்சிங்கன்னா வந்து எங்களுக்கும் வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி கணக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த கேமராவில் இருக்குது. கேமரா பூட்டினோன்னு இப்படி இருக்குது பாருங்க ராசாத்தி. ராசாத்திக்கு கேமரா பூட்டிட்டோம். அது இது காட்டுறோம். இதுக்கு மேலால் அங்கால இது இந்த சோலார் பூட்டிருக்கு. அந்த சோலார்லாம் இதுக்கு வந்து பவர் போக போகுது. சரி, இப்போ எங்கள்கிட்ட ராசாத்திக்கு வந்து கேமரா பூட்டிட்டோம். அதுதான் கேமராவோட ப்ரிவியூ பாருங்க எப்படி தெரியுதுண்டு. தெரியுதா? இதில் தெரியுதா? வீடியோவில் தெரியுதான்னு பாருங்க. மற்றது இதில் நாங்கள் கதைச்சா வந்து அதில் கேட்கும். ஹலோ ஹலோ ரைட். அதில் கதைக்கிறது வந்து எங்களுக்கு கேட்குது. இப்போ பார்த்தீங்களா? ஹலோ ஹலோ சரி, இது நான் மற்ற மைக்கு காய்ச்சினா இதுதான் இந்த பாரம்பரம். நான் உங்களை காட்டணும் இல்லை சவுண்ட் கேட்குதா இல்லையாண்டு. ரைட். இதுதான் இந்த பக்கத்து மைக். இந்த ஹலோ ஓவர் கயனங்க நினைக்கிறீங்க, உடனடியாக வாங்க. இது வந்து அதில் கேட்குது. இப்போ நாங்கள் இதில் கதைக்கிற வந்து அதில் கேட்குது. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் எதுவும் சொல்லணும் நினைச்சிங்கன்னா வந்து இது நாங்கள் பார்த்தோம்னா இது இதில் கேட்கும். ரைட். என்ன உண்மையிலே வந்து எங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்க போகுது. அதோட ஏதாவது இருந்தால் கூட எல்லாமே வந்து ரெக்கார்ட்லான்னு இருக்க போகுது. எந்த வித ஒரு பாதிப்புமே வந்து இல்லை. எங்களுக்குமே வந்து சந்தோஷம். என்ன நல்ல திருப்தியாக உடனே வந்து காய்ச்சினாங்க. உடனே வந்து எங்களுக்கு பூட்டி தந்துட்டு தான் உங்களுக்கும் தேவையண்டா வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நம்பர் நாங்கள் கொடுப்போம் கீழே. என்ன இப்போ உள்ளக்கு வந்துட்டோம் அண்ணா சிறப்பு. உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்த்த நேரம் எங்களுக்கு வந்து இந்த வேலைகள் எல்லாமே முடிக்கிறதுக்கு அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு ஓடி தெரிஞ்சினாங்களோ. அதே மாதிரி கேமராவுக்கு வந்து இழுத்தடிக்காமல் வந்த நாங்கள் ஒரு 1:30 மத்தியானத்தில் வந்து எங்களுக்கு எல்லாமே பூட்டி முடித்து எங்களை அனுப்புகிறேன். போங்க தம்பி என்று எல்லாமே இல்லை. உங்களோட பயணங்கள் வெற்றி வர இப்படியே இப்போ நாங்களும் இப்படி தானே. என்னடா உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை கஸ்டமர் அவசரம் பண்ணிட்டு வந்தால் நாங்கள் இடையில வேலையில் ஷோர்ட் வேலையில் நிப்பாட்டி ஷோர்ட் வேலையை செய்து கொடுக்குறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கும் இப்போ செய்து வந்து நாங்கள் எப்படி எங்களோட சர்வீஸ்கள் நல்லா இருக்கு. இப்போ அந்த வயர் எல்லாம் வந்து நான் வெளியில் தெரியுமென்னு வயர் ஒன்றுமே வந்து வெளியில் தெரியல. எல்லாம் கோஸ் போட்டு சேஃப்டியாக தான் உள்ள விட்டுருக்கிறார். அதோட அந்த மரங்கள் வந்து படாமல் இருக்கிறாங்க. இப்படி கணக்க விஷயங்கள் வந்து அதையும் யோசிச்சு போட்டிருக்கிறார். நன்றி அண்ணா. உங்களோட புண்ணியத்தில் எங்களோட ராசாத்தியை பாதுகாக்க போகிறோம். வெடி கண்டிப்பாக எங்கேயாவது கேகே பில்டிங் பேர் சொல்லி கொண்டே இருக்கும். கட்டாயம் அப்படி ஒரு சர்வீஸ் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கு. நீங்களும் வேணுமெண்டா வந்து அண்ணாவை தொடர்பு கொள்ளலாம். இது எதிர்ச்சியாக வந்த நேரம் வந்து இப்படி எங்களுக்கு கூட்டி இந்த விஷயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. எங்கள்கிட்ட இப்போ சோலார் கேமராக்கள் பெற்றிருக்கீங்க. இப்போ இது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் லாங் டைம் பயணம் மேற்கொண்டுருக்கீங்க. ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட நாங்கள் நேராக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண இல்லாமல் போகிற நிலைமையும் பெறலாம். அப்படி வந்தால் கூட நீங்கள் டெக்னிஷியல் இஷ்யூவை வீடியோ கால் மூலம் இப்படி உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களை சாமான் வெளி மாவட்டத்துலேருந்து எடுக்கிறாங்களும் இப்படி தான் கிளியர் பண்ணுறோம். அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு சர்வீஸையும் நாங்கள் தருவோம். அநேகமாக இப்போ கிட்டங்க நின்றா நாங்கள் நேரையே வந்து விசிட் பண்ணி செய்து கொடுப்போம். இப்போ நீங்கள் லாங் டைம் போகிறபடியாக இடையில இஷ்யூ வந்தால் கண்டிப்பாக இது வீடியோக்காக சொல்லலை, ரியலாகவே நாங்கள் டைம் எடுத்து உங்களுக்காக ஸ்டாப்லாம் இருக்கணும். நாங்கள் நான் இல்லைன்றாலும் எங்களுடைய ஸ்டாப் பார்த்துக்கொள்ளிக்கணும். என்ன இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் கால் அடிச்சு எனி டைம் இரவுண்டு கூட சொல்ல மாட்டோம். நானும் நம்பர் போடுவோம். என்ன இஷ்யூ உதாரணத்துக்கு நான் பூட்டினா மட்டும்தான் இதை பார்ப்பேன். இல்லை ஆறு பூட்டினாலும் எங்கே இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு எமர்ஜென்சி 12 மணிக்கெல்லாம் நான் போய் ஷோர்ட் வேலையில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அடியுங்கோ. ஆறு பூட்டினா எவன் பூட்டினான்ற கதையில் நான் எல்லா வேலையும் பார்த்து தருவேன். எனி டைம் 24 மணித்தியாலும் தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட நம்பரு நீங்களும் தொடர்பு கொள்ளுங்க. எதிர்ச்சியாக வந்த நேரம் எங்களுக்குமே வந்து திருப்தி. அன்னையாகலம் நானும் எதிர்பார்க்கல. வீடியோவில் பார்த்தோன்னா சடன்லி கடையாக பார்த்தோன்னே சொக்கா போச்சு.
உண்மையா இப்ப இரவுல இல்ல நைட் விஷன் தானே ஓ நீங்க லைட் இதுக்கண்டு போனது இரவுல கூட கள்ளன் வரையலாம் நீ ராசாத்திக்கு பக்கத்துல. ஏன்னா வந்து நேற்று முந்தினாது எல்லாமே வந்து நாங்க கதவை திறந்துட்டு அப்படியே படுக்கிறோம். விடிய எழுப்பி பார்த்தா எல்லாம் திறந்திருக்கு. போன் கிடக்கு, அது கிடக்கு, இது கிடக்கு. யார் வந்தார் எவர் போவாருன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா படுத்த எங்களுக்கு ஒருத்தருக்கும் என்ன நடக்குன்னே தெரியவே தெரியாது. அப்ப அந்த விஷயம் இனி எங்களுக்கு பயம் இல்லை. என்ன நடந்தாலும் கேமரா இருக்கு, கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு. கேமரா காட்டி கொண்டு போனாலும் நாங்க கிளவுட்ல பார்த்து உங்களை பிடிப்போம். அதாவது கவரேஜ்கள் பிரச்சனைகள் இருந்தா கூட நீங்க பிளேபேக் பார்த்துக்கொள்ளலாம். நீ என்ன சந்தோஷமா உங்களோட பயணத்தை 3 பேரும் தொடருங்க. நன்றி நன்றி. எங்களை கம்பெனி சார்பா உங்க 3 பேருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு. கிஃப்ட் இருக்கு. 3 பேரும் இதோட மோஸ்ட்லி வீடியோல டிப்பி கேட்டு நம்புறேன். எல்லாரும் போட்டு ஒரு இது எங்கட கம்பெனியால கொடுக்குறோம். அண்ணா வந்து கம்பெனி டிஷர்ட் உதாரணத்துக்கு நான் போட்டிருக்க மாதிரி தான். நன்றி நன்றி நன்றி. கல்யாண் கைதான் எல்லாருக்கும் இல்ல கைதான். அந்த சின்ன பிள்ளையில பரிசு பண்ற மாதிரி பண்ணோம். போட்டோ பார்த்துருக்கோம். என்ன சடன்லியா வந்தா சைஸ்கள் என்னவோ தெரியல. இப்ப போட்டு சரி தாங்க போட்டு காட்டும். 3 பேருக்கும் காட்டுமா? சரி 3 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. எனக்கு தெரியும், எனக்கு அளவு இருக்கான்னு தான் தெரியும். மேபி இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இருக்கு. அளவு இருந்தா கட்டாயம் போடுவேன். ஒரு வீடியோல நீங்க பார்க்கலாம். நன்றி அண்ணா, சந்தோஷம். சரி ஓகே, தேங்க் யூ. நீங்களும் தேவைன்னா வந்து தொடர்பு கொள்ளலாம். ரீலோட் வேலை மாசம் முடிய பார்த்து போடுவோம். எது பண்ணா அடிங்க பிரச்சனை பார்த்துருவோம். இதுல கூட எங்களோட பெஸ்டிங் அடி இப்படிதான் கஸ்டமருக்கும் கொடுக்குறோம். இவே நம்பரும் பின்னுக்கு எழுதி இருக்கு. நீங்க மாசம் மாசம் ரீலோட் வேலை பார்த்து இது எங்கட நம்பர் பின்னுக்கு. சரி, இதான் வந்து வேண்ட விசிட்டிங் கார்டு. ரைட், நான் அதெல்லாம் காட்டுறேன். இதுல வந்து நம்பர் இருக்கு. அது தவிர நான் வீடியோவிலையும் போட்டிருப்பேன். நீங்கள் எதுவும் தேவையான வந்து விடர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், நன்றி, சந்தோஷம். ஓகே, சந்திப்போம். வீடியோ மூலம் நடுகளும் சந்திச்சு கொண்டு அதே கூட எல்லாம் முடிச்சிட்டு வாங்க. எல்லாரும் உண்டா கேகே குடும்பத்தோட இணைவோம். கண்டிப்பா இணைவோம். மேபி இப்பயே இணைய டைம் இருக்கும், உங்களுக்கு டைம் இருக்கும் என்ன பாப்போம். டைம் இருந்தா வீடியோ மூலம் சந்திப்போம். சந்திச்சு போடுவீங்க. நன்றி. ஓகே ஓகே ஓகே, சந்தோஷம்.